எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப இது வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு. இதுல வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணக்குள்ள, புது கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 2A104J அப்படின்றத வந்து இந்த 2 கெப்பாசிட்டர் லெக்குக்கு நடுவுல, இதுலயும் இந்த கெப்பாசிட்டர் லெக்குக்கு நடுவுல, இதுலயும் 2 104J அதாவது 2A104J கெப்பாசிட்டர் வந்து அடிக்கணும். அதாவது புது கெப்பாசிட்டர் போடும்போது, இது என்ன பண்ணும்னா, கொஞ்சம் அந்த கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் ரிப்பிள் சவுண்ட் ஜெனரேட் பண்றத ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து 2A104J ஓகேங்களா? கேமரால தெரியுதுன்னு நெனைக்கிறேன். 2A அப்படின்னா என்ன அப்படின்னா, 104J நார்மலா 104J அப்படின்னு போடுறத விட 2A104J அந்த 2A எதுக்குன்னா, 100 வால்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய 104Jன்னு அர்த்தம். 2A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100 வால்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம 63 வால்ட் கெப்பாசிட்டர் போடுறோம். அதனால நம்ம 100 வால்ட் இந்த 2A104J போடுறோம். சரிங்களா? இத வந்து கனெக்ஷன் வந்து கெப்பாசிட்டர் இதோ பாருங்க. கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்றதுக்கு இதில வந்து கொஞ்சம் சுரண்டிட்டு அப்படியே என்ன பண்ணணும்? சால்டரிங் பண்ணணும். அதே மாரி இந்த சைடு கெப்பாசிட்டர் வச்சுட்டு, இந்த சைடும் வைக்கணும். இது வந்து புதுசா வைக்கிற கெப்பாசிட்டருக்கு பொருந்தும். ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் போட்டீங்கன்னா, அதாவது நசுங்குன கெப்பாசிட்டரோ, ட்ரை ஆன கெப்பாசிட்டரோ, லீக் ஆன கெப்பாசிட்டரோ, ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் போட்டீங்கன்னா, 104J போட்டாலும் உங்களுக்கு ரிப்பிள் சவுண்ட் வரும். சரிங்களா? இது வந்து புது கெப்பாசிட்டர் போடக்குள்ள இத போடுறதுனால, கொஞ்சம் அந்த நீட்டா இருக்கிறதுக்காக நம்ம பண்றோம். ஏதாவது ரிப்பிள் புது கெப்பாசிட்டர்ல வந்துச்சுன்னா, கொஞ்சமா அதாவது ரொம்ப லோவான ரிப்பிள் சவுண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் தான் இது. ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த 104J போட்டாலும் ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதுதான் இந்த 104J பவர் சப்ளை போர்டுல போடுறதுக்கான டிஃபரன்ஸ். தேங்க் யூ.